வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உளுத்தங்களி செய்து காட்டுறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம்மா 1 கப் எடுத்துக்கொள்கிறேன். தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு 1 மேசக்கரண்டி அரிசிமா போட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த உளுத்தம்மா தனியாக சாப்பிட்ற போது டேஸ்ட்டாக இருக்கும். 1 மேசக்கரண்டி சிவப்பரிசிமா, வறுத்த சிவப்பரிசிமா சேர்த்து கலந்து வச்சுக்கொள்ளுறேன். தேங்காய் பால் அடுப்பில் கொதிக்க வச்சிருக்கிறேன். அதுக்கு 1 பிஞ்ச் உப்பு போட்டிருக்கிறோம். அது ப்ரௌன் சுகர். உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு சுகரை எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் பால் நல்ல திக்கான பாலாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெயும் கொஞ்சம் விட்டு இது முதல் கிண்டுற போது நாங்கள் நல்லெண்ணெயை முதல் ஊற்றி கொஞ்சம் கிண்டினா இந்த களி எங்களுக்கு கட்டி வத்தாமல் இலகுவாக கிண்டக்கூடியதாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெயும் விட்டு ப்ரௌன் சுகரும் போட்டு இப்போ பாலை நல்லா கொதிக்க விட்டுக்கிடாது. பால் நல்லா கொதித்த உடனே நாங்கள் மாவை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடுப்பை நாங்கள் கொஞ்சம் இந்த ஹீட்டை குறைக்க வேணும். நல்ல ஹீட்டில் வச்சு கிண்டினோம்னு சொன்னால் அந்த மாவு திரண்டு போயிடும். இப்போ இந்த மாவை இப்படி சலிச்சு போட்டோம்னு சொன்னால் இன்னும் கட்டி பத்தாமல் சுலபமாக கிண்டலாம். பாருங்கள், இப்போ இதை சலித்து ஒரு வடிதட்டில் போட்டு சலித்து போட்டு இப்போ இப்படியே மாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கொண்டு இருக்க வேணும். இப்படியே கிண்டி கொண்டு இருக்கிற போது ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெயும் பாலையும் சேர்த்து கொள்ளலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி முடிய விட்டியும் நாங்கள் ஒரு கொஞ்சம் ஒயிலையும் பாலையும் சேர்த்து இது தேங்காய் பாலும் நல்லெண்ணெயும் சேர்த்து இந்த உளுத்தமாவோட கிண்டுற போது தான் இந்த உளுத்தங்களி இந்த சுவையும் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு உடலுக்கு நிறைய ஆரோக்கியம் தரக்கூடியது. நிறைய இருமல் சளி என்றால் கூட இதை சூடாக நாங்கள் இப்படி கிண்டி சாப்பிட்ற போது இந்த நெஞ்சு வலியல் வயிற்று நோய் பல நோய்களுக்கு இது ஒரு உளுத்தங்களி நல்ல ஒரு உணவாகும். நல்ல ஒரு ஆரோக்கியமான பெண்கள் இதை முக்கியமாக நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும், நல்ல பலன் கிடைக்கும். இப்படி ஒரு உளுத்தங்களியை சாப்பிட்டு பாருங்க. நல்ல உடல் ஆரோக்கியமான ஒரு சத்தான உணவு. இப்போ இந்த கொதிக்கிறதுல ஸ்லோவாக அடுப்பில் வச்சு இப்போ நான் இது எல்லாத்தையும் வடிவாக கிண்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே கிண்டி விட்டால் இந்த களி உங்களுக்கு நல்ல ஒரு சாப்பிட்ற போது ஒரு நல்ல ஒரு வாயில் வைத்ததுமே அது ஒரு நல்ல வடிவாக எங்களுக்கு மென்று சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும். அந்த திக்காக இருக்காது. பாலும் நல்லெண்ணெயும் விடுற போது அந்த வாயில் திக்னஸ் இருக்காமல் நல்ல ஒரு இலகின பதத்தில் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்படியே இந்த உளுத்தங்களியை கிண்டின உடனே சூடாக இந்த உளுத்தங்களியை டிஷ்ஷில் போட்டு சூடாக இருக்கிற போதே நான் திக்காக பாலும் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பாலை. அந்த திக்கான பாலும் கொஞ்சம் மேலால் இந்த களிக்கு மேலே சுட ஊற்றி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயும் இதுக்கு மேலால் நல்லெண்ணெயையும் ஊற்றி இப்படியே இந்த களியை நல்லெண்ணெயும் தேங்காய் பாலோடையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு அவ்வளவு உறுதியானதும் நல்ல ஒரு உணவு. இதே மாதிரி நீங்களும் உளுத்தங்களியை செய்து பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடித்திருந்ததென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு மறக்காமல் நீங்கள் பெல் பட்டினையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.